நீட் 2025 எழுத போற எல்லாருக்குமே என்ன டவுட்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வேணுமா அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாருமே ஓபிசி கேட்டகரியில தான் வருவீங்க. சோ இந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம நீட் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஓபிசி ரெக்வயர்ட் அப்படின்ற இடத்துல ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு எஸ், நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணி சோ அதுல இருக்க டேட்டாஸ் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நோன்ற ஆப்ஷன் பக்கத்துல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஐ ஹாவ் அப்ளைட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த சர்டிபிகேட் அப்படின்னு. சோ கம்ப்ளீட்டா இல்ல அப்படின்ற ஒரு ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து இன்னும் ஓபிசி சர்டிபிகேட் வரல அப்படின்னா நீங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணியே நீங்க வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஐடி ஃபைல் பண்ண சர்டிபிகேட் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க இ சேவை மையம் போனீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நீட் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்